அதான் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதுக்கு தான் போனோம், அது இங்கே போனால் 75,000, இங்கே போனால் 50, கேட்கவே வேடிக்கையாக இருக்குது. நான் தனுஷ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரி விளக்கமே வராது. நான் ரஜினியை பற்றி வராத கிசுகிசுகள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. தனுஷாவது வெறும் பெண்கள் விஷயந்தான். ரஜினியை பற்றி பெண்கள் மட்டும் இல்லை, அது என்னது, அவரை பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. இங்கேருந்து இமயமலை போகிறேன்னு சொல்லிட்டு பெங்களூரில் ரூம் போட்டு உட்காந்துருக்காரு. அதுனா அப்போ அவங்க ரஜினியே டைவர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவ்வளோ கிசுகிசு வந்தது. ஸோ தனுஷ் வந்து ரகசியமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் டைவர்ஸுக்கு பிளான் பண்ணுறப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சு. நினைக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வெறும் பெண்களாக இருக்காங்க, தனுஷ் மட்டும் தான் ஆணாக இருக்காரு. ஓகே, டேட்டிங் போகலன்னா இன்னும் 2 ஆண்கள் கூட இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நமக்கு தோணும். இன்னைக்கு அவர் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு வந்து ஹீரோயின்லாம் தோற்றுருவாங்க, அந்த ரேஞ்சில் பெண்கள் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவர் போய் ஏன் இப்படி ஒருத்தன் ஃபேமிலியில் போய் பூந்து புறப்பட போகிறாரு? ஊரில் எவன் டைவர்ஸ் பண்ணாலும் தனுஷ் தான் காரணம் தான். அது என்னங்க அர்த்தம்? அது ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவ்ல நிறைய விஷயம் பேச போகிறோம். அதுக்காக நம்ம கூட சினிமா விமர்சகர் அண்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் RS கார்த்திக் இருக்காரு. வெல்கம் பண்ணலாண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் வச்சு நீங்கள் கூப்பிட்டு தான் இருக்கீங்க. நமக்கு இப்போலாம் வண்டி வந்து அந்த வடபழனி 100 ரோட தாண்ட மாட்டேங்குது. படமும் அங்கேயே பார்த்துடுறோம், ரிவ்யூ அங்கேயே பண்ணிடுறோம். அதனால கூப்பிடுங்க, வரேன். இனிமே கண்டிப்பாண்ணே. சொல்லுங்க, உங்களோட வருகை எங்களுக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் அவர்களும் மிருனால் தாகூர் அவர்களும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது மிருனால் தாகூர் அவங்க எதுவும் தனுஷ் கூட படம் நடிக்கலையே. இவர் வழக்கமாக படம் நடிக்கிறவங்க இல்லை முன்னாடி நடித்தவங்களை திருப்பி கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோக்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாம் இது முன்னாடி சொல்லிடுறேன், அப்புறம் வர அந்த மாட்டுக்குள்ளார. நம்ம ஹீரோக்கள்லாம் என்னென்னா, ஒரு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு திரும்பி அம்மா அக்கா கேரக்டருக்கு வராங்களே, திருப்பி அவங்கள பிடிச்சி தாங்க படத்தில் போடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயகாந்த்லேருந்து எல்லா ஹீரோயும் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட ஜோடியாக நடித்த பொண்ணா நம்ம வந்து ஒரு தங்கச்சியா இல்லை அக்காவா அம்மாவா போடுறோங்கிறது மட்டும் கிடையாது. அப்போ அப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து வெளிப்பார்வையை மட்டும் சொல்ல. ஸோ இதெல்லாம் சினிமாவில் சகஜம். நான் சினிமாவை பற்றி ஒன்று வந்து, இது நீங்கள் நம்புறீங்களா இல்லையா தெரியல, பொதுவாக சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நம்மளே இப்போ ஒரு அரசியல் விவாதம் ஏன் பண்ணக்கூடாது? நீங்கள் ஏன் இப்போ ஒரு சினிமா யூடியூப்பில் இருக்கீங்க, நான் ஏன் ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட்டாகவே இருந்துகிட்ருக்கேன்? மற்றவங்களாம் வருவாங்க போயிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஜாதகப்படியே உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கும். சுக்கிரன் தான் பணத்துக்கானதும், சுக்கிரன் தான் கலைக்கானதும், சுக்கிரன் தான் சுக்கிலம். சுக்கிலம்னா தெரியல உங்களுக்கு, ஸ்பெர்ம் விந்துங்கிறது தான் சுக்கிலம். ஏன்னா நான் இவ்வளோ ஓப்பனாக, ஏன்னா நான் மருத்துவத்துக்கும் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து பேசிக்காக அது தகுதி. அதனால் நமக்கு வந்து அதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சுக்கிலம்னா என்னென்னா ஸ்பெர்ம். அது என்னென்னா சுக்கிரனோட அதுதான். அப்போ நீங்கள் சும்மா இருந்தால் கூட, இப்போ டிஆர் கூட சொல்லுவார், நான் எந்த ஹீரோயினையும் கட்டிப்பிடிச்சி ஆனதில்லை போனதில்லை. ஆனால் கதை கேட்குறதுல பயங்கர விருப்பம். இவன் அவன் கூட போனான், அவன் கூட போனான்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஆனால் வந்து உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து இந்த சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு இதுதான் பர்டிகுலர். நீங்கள் சினிமாவிலேருந்து அரசியல் போடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகுதி இருக்கும். நேரடியாக அரசியல் வர்றவங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? வர சூரியன் சந்திரன் இதெல்லாம் இருக்கும். புகழுக்கு சந்திரன்பாங்க, இதுமாங்க. இப்போ தனுஷ் மேட்டர்லேயே என்ன அப்படின்னா, இவருக்கு சுக்கிரன் பலமாக இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு கிசுகிசுல அடிபட்டுக்கிட்டே இருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சேதுபதியை பற்றி கூட ஒரு லேடி நம்ம பிரியங்கா மோகனா ஏதோ ஒன்று ஒரு ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருமே நம்பலை. ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி பேர் எடுத்து வச்சுக்கவே இல்லை. எல்லா ஹீரோக்களுக்குமே ஏதோ ரகசியமான ஒரு இது இருக்கும். ஹீரோ கிடையாது, நமக்கு கூட இருக்கு இல்லைங்களா? நமக்கு வெளியில் தெரியல, நம்ம அந்த பாப்புலாரிட்டியில் இல்லை இல்லைங்களா? எல்லாருக்குமே இருக்கும் ஏதோ ஒரு பர்சனல். ஒருத்தன் காதலோடு நிறுத்தியிருப்பான், ஒருத்தன் பூந்து விளையாடி இருப்பான், அப்புறம் வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிப்பான். இதுதான் இது சினிமாக்காரங்கன்னு அது வேறு லெவலில் ஃபோக்கஸ் ஆகுது. இவங்க யார் கூட போனாலும் நடித்தாலும் அவங்களோட ஒரு சின்ன கிசுகிசுவோ ஏதோ ஒன்று நடந்துடுது. இதில் வந்து தனுஷ் என்னன்னா, தனுஷை வந்து நம்ம விஜய் சேதுபதி மாதிரி நம்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே எக்கச்சக்க கிசுகிசு இருக்கு. என்ன சொல்ல போனால், அவரை பற்றி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரஜினி ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனாலுமே
அவங்க குழந்தைய மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்ததுக்கு இவர் தான் காரணம், காரணம். பிறகு டைவர்ஸ் ஆனதுக்கு இவர் தான் காரணம், இப்படி ஏகப்பட்ட வதந்திகளை கிளப்பி விட்டாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியில் நம்ம நட்சத்திரங்களோட கேசுக்கப்படுறது வந்து உண்மையாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இல்லை சினிமா, சிவாஜி காலத்துலேருந்தே நீங்கள் நமக்கு இன்றைக்கி மீடியா பெருகிட்டதுனால ஒன்று அடுத்த நிமிஷம் வெளியில் வந்துடுது. அது சமூக வலைதளம் இதெல்லாம். இப்போ நீங்கள் ஸ்பாட்டில் இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட்டர் தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி எழுதணும் பண்ணுங்கிற காலம் இது கிடையாது. இன்றைக்கி ஸ்பாட்டில் வேடிக்கை பார்க்க போனவனு கூட இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறத பார்த்து ஒரு நியூஸை கலப்ப முடியுது இல்லைங்களா, அது ரீச் ஆகிடுது. அப்படி தான் இப்போ விஜய் சேதுபதி அடிபட்டது. பார்த்தீங்கன்னா அந்த கூட இருந்த பெண்மணி அதை சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதுக்கு தான் போனோம், அது இங்கே போனால் 75,000 இங்கே போனால் கேட்கவே வேடிக்கையாக இருக்குது. அதான் ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்னா அது வெளியில் தெரியாமல் இருக்கணும்னு பெண்கள் நினைப்பாங்க. இன்றைக்கி வந்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி பெரிய மனுஷங்களை காலி பண்ணுறது. அதானா அது அப்படியே அதுக்கு அவரும் விளக்கம் கொடுத்துட்டாரு, அது போயிடுச்சு. நான் தனுஷ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரி விளக்கமே வராது. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த தகவல் வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இப்போ பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, ஸோ மிருனால் தாகூரும் தனுஷ் அவர்களும் வந்து ஒன்றா சேர்ந்து நடிக்கவே இல்லை. இப்போ ஒன்றா சேர்ந்து நடித்த ஹீரோயின்ஸ் வந்து கிசு வருது, அதை ரொம்ப கேஷுவலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்றா நடிச்சது இல்லை. ஸோ வேற ஏதாவது படம் கமிட் வேற எங்கேயோ பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போ தான் சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாமும் கூப்பிட்டு தானே கொண்டாடுறாங்க. அது தனுஷ் வந்து இப்போ இந்த இந்தியா லெவல் ஃபேமஸ் ஆகிட்டார் இல்லைங்களா, ஆர்டிஸ்ட். ஃபாரினுக்கே முன்னாடிலாம் நமக்கு வந்து அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் இவங்கள தெரியும். இன்றைக்கி வந்து நார்த்தில் தனுஷ், ரஜினிகாந்த், கமலஹாசன் போய் அங்கே வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் கமல் இங்கே வந்துட்டார். இன்றைக்கி வந்து கொண்டாடுறாங்க. இப்போ பாருங்கள், ரஜினி படத்தில் அமீர் கான் வந்து நடிக்கிறாரு. இப்போ நம்ம ஊர் கன்னடத்தில் இந்த உபேந்திரா நடிக்கிறதோ, ஒரு நாகார்ஜுனா தெலுங்குலேருந்து நடிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. நார்த்லேருந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் அந்த ஊரில். அவர் வந்து ரஜினி படத்தில் நடிக்கிறாருங்கிறப்போ நான் இப்போ தமிழ் சினிமாவோட பார்வை இது பிரம்மாண்டமாகிடுச்சு. அதே மாதிரி தான் தனுஷ் அந்த மாதிரி ஏதோ அவர் இப்போ நார்த்தில் நிறைய கனெக்ஷன் இருக்குது. மாமனாரை மிஞ்சிய மருமக பிள்ளை, அதான் நான் மாஜி விஷயத்த சொல்கிறேன், முன்னாடி டைவர்ஸ்க்கு முன்னாடி உள்ள சொல்கிறேன். ஸோ டைவர்ஸ் பண்ண பிறகு கூட அவருக்கு ரஜினி மேலே உள்ள ஒப்பீனியன் கெட்டே போகலை. ரஜினியும் தன்னை மாதிரி தான் தனுஷை பார்ப்பார். நான் ரஜினியை பற்றி வராத கிசுகிசுகள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. தனுஷாவது வெறும் பெண்கள் விஷயந்தான். ரஜினியை பற்றி பெண்கள் மட்டும் இல்லை, அது என்னது, அவரை பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. இங்கேருந்து இமயமலை போகிறேன்னு சொல்லிட்டு பெங்களூரில் ரூம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்தது. அப்போ இந்த அளவுக்கு மீடியா கிடையாதுங்கிறனால வெளில தெரியாது. எனக்கு என்ன சொல்ல போனால், ரஜினி இமயமலைக்கு போயிட்டாரு, இங்கே பற்றிக்கிட்டு எறிகிறப்போ ஒரு பீரியட் இங்கேருந்து ஒரு பிரபல மாத இதழ், ஆங்கில மாத இதழ், அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு ஃபோன் கால், இது மாதிரி உங்கள் சூப்பர் ஸ்டார் இங்கே தான் இருக்கார் அப்படின்னோடனே இவர் நம்பலை. அந்த வருஷத்துக்கான அவார்டு ஃபங்க்ஷன் அவங்க நடத்தணும். இவர் இங்கேருந்து இந்த ரூமு, இந்த இது நம்ம மாதிரி இப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, அந்த ரூம் நம்பர் சொன்னால் அங்கே உள்ள போட்டு நான் இன்னார் பேசுகிறப்போ சொல்லுங்க பதறி இருக்கிறார். எப்படி எப்படி இப்படி இப்படி இந்த நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசில் இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் கதை இருக்குது. அதான் ரஜினி வந்து இமயமலையில் இருக்கிறதா. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து என்ன மாதிரி ஆட்களை விரும்புவார்கள்லாம் நிறையா தகவல் இருக்குது. அதெல்லாம் நம்ம அண்ணன் பைல்வான் மாதிரி பேசுகிற அளவுக்கு நம்ம பத்திரிகையாளர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, ஜெனியூனான விஷயங்களை பேசுவோங்கிறதுக்கு நான் அது வேணாம்னு நினைக்கிறேன். அதே தான் தனுஷ் விஷயத்துலையும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சினேகா இவர் கூட புதுப்பேட்டையில் நடித்தாங்க. திருப்பி ஏதோ ஒரு படத்தில் 2 படத்தில் போட்டாங்க. அப்போ சினேகாவோட வீட்டுக்காரர் வருத்தத்தில் இருக்காருலாம் கூட சில செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட நயன்தாரா கூட நடிக்கிற எல்லா ஹீரோயின் கூடயும் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த பெரிய ஹீரோவாக வராங்களே, வேறு ஹீரோயினே இல்லாத மாதிரி. இப்போ அஜித் ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே விஜய் போடுவார் அந்த படத்துக்கு. விஜய் ஒரு ஹீரோயினை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் போட்டார். இப்போ அதை வந்து சிவகார்த்திகேயனும் தனுஷும் ஃபாலோ பண்ணுறாங்க மாறி மாறி. இப்போ ரீசெண்டாக அந்த பிரியங்கா மோகனா அந்த அம்மா இன்னும் 2-3 பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. நயன்தாராவும் அப்படி தான். இது என்ன இவங்களுக்குள்ளாரா அப்படிங்கிறது தெரியல. இது வெறும் உன்னால் தான் முடியுமா நானும் பண்ணி காட்டுறேன்னா அப்படிங்கிற மாதிரி. இதில் தனுஷ் என்னென்னா, நீங்கள் சிவகார்த்திகேயன் சிம்பு அடிபட்டார். சிம்பு வந்து ஓப்பனிங்கே அடிபட்டார் இந்த மாதிரி கிசுகிசுக்களில். ஆனால் வந்து தனுஷ் வந்து ரகசியமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் டைவர்ஸுக்கு பிளான் பண்ணுறப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சது. அண்ட் தனுஷ் அவர்களோட டைவர்ஸ்க்கு காரணமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் டிவோர்ஸே வந்து ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. இது மட்டும் காரணம் சொல்ல முடியாது. அது ரஜினி ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய இடத்து ஃபேமிலி. அவங்க மிஸ்ஸஸ் அவங்கெல்லாம் வந்து ரஜினியே அந்த லெவலில்
ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங்கில், புரியுதுல உங்களுக்கு? அவங்க ஒரு இப்போதான் இணக்கமாக இருப்பாங்க. அப்போ இவர் போகிறாரு, இவர் இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஒரு சாதாரண இடத்துலேருந்து ஹீரோ ஆகி பெரிய ஆளாகி பெரிய லெவலில் போகிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுவுமே கல்யாணமே ஒரு அர்ஜென்ட்டாக நடந்த ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். இதை இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இந்தமாரி தான் அவங்களுக்குள்ளார எந்த இதுவுமே அதுக்கு முன்னாடி தெரியாது. யார் இப்போ நீங்கள் இந்த பொண்ணு சீதாராமம் ஹீரோயின் கேட்குறீங்களே, மிர்னால் தாகூர், அவங்கள மாதிரி தான் திடீர்னு தனுஷுக்கும் அந்த ஐஸ்வர்யா ரஜினிக்கும் மேரேஜ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கிசுக்கப்பட்டதும் வேறன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சவாலாக எடுத்து பண்ணி ரொம்ப நாள் இவர் அங்கே வந்து புகஞ்சிக்கிட்டே இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்ததாகவும் சொல்லுவாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், என்ன வேணாலும் சொல்லிடலாம் ஒருத்தரை. உண்மையாகவே இது மட்டுமே காரணமாக இருக்காது, ஈகோ. இப்போ ரெண்டாவது நீ அதாவது பொண்ணு விரும்பிடுச்சு, நம்ம கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் கூட காரணமாக இருக்கும். வெறும் பெண் இதுனா அப்போ அவங்க ரஜினியே டைவர்ஸ் பண்ணியிருக்கணுமே, அப்போ அவ்வளோ கிசு வந்தது. ஸோ அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுல்ல உங்களுக்கு? நம்ம வந்து கான்ட்ரவர்சி வேணாங்கிறனால நான் பார்த்து பேசுகிறேன். நிஜம் அதுதான், புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது, வேற ஏதோ ஒரு ஈகோ. அந்த வீட்டுக்குள்ளார இவருக்கான உரிமை, மருமகன்னா இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் மருமக புள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என் தங்கச்சி புருஷன் பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோ பெரிய ஆள், என் தங்கச்சி கல்யாணம் மாப்பிள்ளைக்கு டக்குன்னு ஷூ போடுறப்ப ஷூவை நான் தொடச்சி எடுத்து கொடுத்தேன். இன்னை வரைக்கும் எங்கள் அத்தான் மேலே அந்த மரியாதை இருக்குது. இது வந்து மாப்பிள்ளைன்னா நம்ம அப்படி கொண்டாடுவோம். அந்த மரியாதையெல்லாம் அங்கே கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது நீங்கள் தனுஷ் ரஜினி வீட்டில் இருந்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஒரு நியூஸுமே வந்தது கிடையாது. இப்போ தான் கஸ்தூரி ராஜா திருப்பி தெரியுறாரு, அவ்வளோ பெரிய டைரக்டர். அது மாதிரி செல்வராகவன் கூடயும் பிரிஞ்ச பிறகு பிரிகிற மாதிரி இருந்த நிலையில் தான் அந்த படம் கலைப்புலி தானு அவர் தயாரிச்சார் இல்லைங்களா, அந்த படம் அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகே. அண்ட் தனுஷ் அவர்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இந்த கிசு எல்லாமே வந்துட்டு இருக்குல்ல. அண்ட் இப்போ இந்த மிர்னால் தாகூருக்கும் இவருக்கும் இந்த கிசு வெளியே வந்ததுக்கப்புறம் மிர்னால் தாகூர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைக் நாங்கள் வந்து டேட்லாம் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பார்வையில். ஆனால் நீங்கள் அங்கே நிற்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வெறும் பெண்களாக இருக்காங்க, தனுஷ் மட்டும் தான் ஆணாக இருக்காரு. ஓகே. டேட்டிங் போகலன்னா இன்னும் 2 ஆண்கள் கூட இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது நிஜமா இல்லை ஏதோ ஒரு பிக்னிக் மாதிரி போன இடத்துல எதாச்சியாக மீட் பண்ணோன்னா நான் இன்னாரு தனுஷோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விரும்பி எடுத்தாங்களா அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. பப்பில் போய் 2 பேரும் ஆடின வீடியோலாம் இருக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து அவங்களோட பர்சனல். அது வந்து டேட்டிங் போகலாம், இதெல்லாம் பண்ணலாம். மேரேஜ்னு வர்றப்ப பழைய விஷயங்கள் வந்து தடுக்கும். புரியுங்களா உங்களுக்கு? அவங்களே இன்னைக்கு ஒரு பாலிருப்பில் இருக்கலாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து வேற மாதிரி மாறலாம். அது நம்மளை மாதிரி இப்போ சாதாரணமானவங்க லைஃப்லேயே அது சகஜமாகிடுச்சு கிட்டத்தட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து டைவர்ஸுங்கிறது டைவர்ஸா அப்படின்ற பெரிய விஷயமா இருக்கும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் அவ்வளோதான், அவனுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ டைவர்ஸ் பண்ணவங்களையும் 2ஆம் தரமாக கட்டிக்க ஆண்களும் இருக்காங்க, டைவர்ஸ் பண்ண பெண்களை 2ஆம் தரமாக கட்டிக்கிற ஆண்கள் இருக்கிற மாதிரியே ஆண்களை கட்டிக்க பெண்களும் ரெடியாக இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கல்ச்சர்லாம் மாறிட்டு இருக்குது. ஒரு பீரியட் நம்ம வெள்ளைக்காரங்களை பார்த்து ஐயோ அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி வெள்ளைக்காரங்க வந்து நம்மளை பார்த்து நம்ம ஊர் கடவுள், நம்ம ஊர் ஒருத்தனுக்கு ஒருத்தி பாலிசியே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் நம்ம இந்த ஊரில், நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, ஒரு பீரியடில் இமயமலை அப்படியே இடிஞ்சு உள்ளே போயிடுமா, கடல்லாம் மலையாக மாறிடுமான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது இந்த கழிவு ஒரு அடுத்து உலகம் அழிஞ்சு வர்றப்போ அப்படின்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. நடக்குமா நடக்காத பார்ப்போமாங்கிறதுலாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி தான் இது. ஒரு பீரியட் வந்து வெள்ளைக்காரங்க வந்து கல்ச்சர் நினச்சிட்டு கல்ச்சர்லெஸ்ஸாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கல்ச்சர்லெஸ்ஸாக இருந்துட்டு கல்ச்சர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அண்ட் தனுஷ் அவர்களை ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே வேற ஏதோ ஒரு ஹீரோயினுக்கு இல்லை வேற ஏதோ ஒரு ஹீரோயினுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா உடனே வந்து பாயிண்ட் பண்ணது தனுஷ் தான். தனுஷால தான் வந்து இந்த ஃபேமிலி கெட்டுச்சு, இவர் வந்து இவங்களை டேட் பண்ணதுனால தான் இப்போ இவங்க டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஜெயம் ரவி அவர்களோட டிவோர்ஸ்க்கு அதான் ஜெயம் ரவி அவர்களோட டிவோர்ஸ்க்கு வந்துட்டு தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிசு இருந்தது. அதெல்லாம் உண்மையா? ஜெயம் ரவி மட்டும் இல்லை, ஒரு பாடகர், பிரபல பாடகர், ஒரு சாமி வாய்ஸ்லாம் போடுவார், அவரோட பையன் தனுஷ் படத்தில் வெளிலலாம் நடிச்சாப்புல, அங்கேயும் ஏதோ தனுஷ் நடந்துக்கிட்டதெல்லாம் வரும் தகவல். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சார் நம்ப தகுந்ததாக நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துங்க, தனுஷ் கிசு டைவர்ஸ் பண்ணார், ஜெயம் ரவி கொஞ்ச நாள் மாமியார் கொண்டாவே இருந்தார். புரியல. மாமியார் சொல்கிற பேச்சை மீற மாட்டார். அவங்க அப்பா எடிட்டர் மோகன்லாம், ஜெயம் ராஜாலாம், அவர் இப்போ மோகன் ராஜான்னு பேர், அவங்கெல்லாம் வளர்த்து விட்டதே அவங்க தான். ஜெயம் ரவியை பெரிய ஹீரோ ஆக்குனதே அப்பாவும்
அண்ணனும் தான். தான். ஒரு பீரியடு எப்படி கஸ்தூர் ராஜா அவங்க ஃபேமிலி செல்வராகவன் தனுஷ் இடத்துல தெரியாமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா ஜெயம் ரவியோட மாமியார் வந்து சீரியல் பெரிய ப்ரொடியூசர், அவங்க ஆமா. பெரிய பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க கிட்டக்கே போகாமல் இருந்தாங்க அப்பா அம்மா. அது வந்து என்னென்னா நம்ம தமிழ் மக்களுக்குள்ள வழக்கம். ஒரு சின்னதாக ஒரு அவமரியாதை நடந்தால் கூட புள்ள வாழட்டும், நம்ம இனிமேல் அந்த பக்கம் போவானா அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. இப்படி இருந்த ஜெயம் ரவி ஒரு கட்டத்தில் பொங்கி எழுறாருன்னா இது காரணம் கிடையாது. இவ்வளோ நாளாக அவர் அடக்கி வச்சுருந்தாங்களே, ஊரில் எவன் டைவர்ஸ் பண்ணாலும் தனுஷ் தான் காரணம்னா அது என்னங்க அர்த்தம்? அது புரியுதா உங்களுக்கு? ஆனால் சொல்கிறாங்களே சார் அது கிசு கிசு வரும் ஜி. எல்லாத்தையும் நம்ம வந்து ஜெயம் ரவி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு வந்து ஹீரோயின்லாம் தோற்றுருவாங்க. அந்த ரேஞ்சில் பெண்கள் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவர் போய் ஏன் இப்படி ஒருத்தவங்க ஃபேமிலியில் போய் பூந்து புறப்பட போகிறாரு? என்னை பொறுத்த அதுவும் ஜெயம் ரவி ஒய்ஃப்லாம் வந்து ஜெயம் ரவிக்கே அது வந்து அவ்வளோ பொருத்தமான பொண்ணா இல்லைன்னா அப்போ கல்யாணத்தப்போ சொன்னாங்க எல்லாரும். புரியுதா உங்களுக்கு? அதாவது லுக் லைக் ஓகேங்களா? அப்படி இருக்க ஒரு பொண்ணை போய் தனுஷ் வந்து ஏன் வந்து இது பண்ண போகிறாரு? ஓகேவா? அது வந்து என்னென்னா இப்போ தனுஷுக்கெலாம் நம்ம ரேஞ்சுக்கே வச்சு பாருங்களேன். நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்ம மனசாட்சியை தொட்டு பேசணும்னா நமக்கு தெரியும். நான் வந்து மற்ற யூடியூபர் மாதிரி எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க அதை வந்து சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு விருப்பம் கிடையாது. நம்ம யோகியம்மா இப்போ தப்பே நான் பண்ணுறது நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அழகாக அருமையாக ஒன்று பொண்ணை நம்மளை அறியாமல் பார்வை திரும்புது இல்லைங்களா? இதே மாதிரி தான் அப்போ அவங்களுக்கு வசதியும் வாய்ப்பு இருக்கிறப்போ செய்கிறாங்க. அதை குறை சொல்கிற பத்திரிகையாளர்களையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அதை குறை சொல்லி தான் அதை வந்து வெளியில் சொல்லி தான். இப்போ நாம வந்து ஒரு நார்மலாக ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம வசதிக்கு நம்ம இதை பண்ணுறோம்னா அவங்க வசதிக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அதை சொன்னாதான் அவங்க செய்ய மாட்டாங்க. அது வந்து ஒரு பக்கம்